எல்லாருக்கும் எல்லாம் எனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தம் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 2021-22 ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26 ஆண்டில் 1433 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருமுறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகள் பெல்ட் ஏரியா மற்றும் மாநிலத்தின் இதர நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இதுவரை 77,800 இணையவழி ஆன்லைன் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் சென்னை மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் 15,393 இணையவழி பட்டாக்களும் இதர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் 62,407 இணையவழி பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ளன. நவீன மின்னணு நில அளவை கருவிகளை பயன்படுத்தி நிகழ்நேர இயக்கவியல் ரியல் டைம் கினமேட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மறு நில அளவை பணி கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 35.33 லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5,463 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் பாடியதற்கு இணங்க கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு வழங்கி அறிவு சமூகத்தை படைத்திடும் நோக்கில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன் போன்ற முத்தான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.